ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையின் மிக ஆழமான இதயம் நொறுங்கிய பக்கங்களை அப்படியே அக்குவேராக ஆணிவேராக நான் பிரித்து கூறுகிறேன். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா என்பதை கவனமாக பார்த்து தெரிவியுங்கள். இரண்டாவது ராசியாக இருக்கும் நீங்கள், உங்களின் அதிபதி சுக்கிரன் என்பதால் நீங்கள் இயற்கையிலேயே அன்பானவர்கள், சண்டையை விரும்பாத ஒரு நபர்கள், அமைதியாக தன் வேலையை பார்க்க நினைக்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். ஒரு நந்தவனத்து மாடு போல நீங்கள் பாட்டுக்கு உங்கள் பாதையில் நேர்மையாக செல்வீங்க, யாரையும் அம்புக்கு இழுக்க மாட்டீங்க. ஆனால் இந்த உலகம் உங்களின் இந்த சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்ற உண்மையை அறியாமல் உங்களுடைய அமைதியை ஏமாளித்தனம் என்று நினைத்து விட்டிருக்கும். நீங்கள் அனைவரையும் உங்களைப் போல நிலையான குணம் கொண்டவர்கள் என்று நம்பியதால் தான் உங்களுடைய வாழ்க்கையில கடுமையான நிலைமைகளும் கடுமையான சில நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். நான் இனிமே கூறுவது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். உங்களுடைய அமைதியை பலவீனம் என்று நினைத்து அவமானப்படுத்திய நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கத்தான் செய்வார்கள். ரிஷபம் ராசியினராகிய நீங்கள் பொதுவாகவே வீண் வாக்குவாதங்களை விரும்பாத ஒரு நபர்களாக நீங்க இருப்பீங்க. ஒரு இடத்தில் சண்டை என்று வந்துவிட்டால் அங்கே கத்தி உங்களுடைய தரப்பு நியாயத்தை நிரூபிப்பதை விட அமைதியாக விலகி செல்வதையே பெருமையாக கருதக்கூடிய ஒரு நபர்கள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். ஆனால் இந்த உலகம் உங்களின் அந்த உன்னதமான பண்பை தவறாக புரிந்து கொண்டிருக்கும். நீங்கள் பேசாமல் இருப்பதை கண்டு உங்களுக்கு விஷயமே தெரியாது என்றோ அல்லது உங்களுக்கு பயம் என்றோ நினைத்து பல பொது இடங்களில் குடும்ப கூட்டங்களிலும் உங்களை வேண்டாம் என்றே மட்டம் தட்டி அனைவருமே பேசியிருப்பாங்க. ஏன் உங்க கூட இருக்கக்கூடிய நபர்களும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களும் உங்களை மட்டம் தட்டி பேசியிருப்பாங்க. இவன் என்ன சொன்னாலும் எதிர்த்து பேச மாட்டான் என்ற ஒரு தைரியத்தில் தகுதியற்றவர்கள் கூட உங்கள் மீது வார்த்தைகளை வாரி வீசி அவமானப்படுத்திய போதும் நீங்கள் கோழைத்தனத்தால் அமைதியாக இருக்கவில்லை, மாறாக உங்களுடைய கண்ணியத்தை காக்கவே மௌனம் காத்தீர்கள் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள மாட்டாங்க. உங்களுக்கு வாய் இருக்கிறது என்பதை மறந்து அவர்கள் இந்த மாதிரி பேசி உங்களை அவமானப்படுத்தியிருப்பாங்க. இந்த ஒரு அவமானமும் உங்களுடைய அமைதியினால் ஏற்பட்ட ஒன்றாக நிச்சயமாக இருக்கும். இந்த ஒரு அவமானங்கள் நிறைய இடத்தில் நடந்திருக்கும். நடந்ததா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். இரண்டாவதாக, நீங்கள் கொடுத்த அன்புக்கு பதில் உங்களுக்கு அவமானங்கள் தாங்க தேடி வந்திருக்கும். நீங்கள் ஒருவரை நேசித்தால் உங்களுடைய ஆன்மாவை அப்படியே அவர்களிடம் ஒப்படைத்து விடுவீங்க. அது நட்பாக இருந்தாலும், காதலாக இருந்தாலும், குடும்ப உறவாக இருந்தாலுமே உங்களின் அன்பு எப்போதும் நிபந்தனையற்றதாகவே தாங்க இருந்து கொண்டே இருக்கும். அவர்களுக்காக எதையுமே செய்ய துணிவீங்க. ஆனால் துரதிருஷ்டவசமாக நீங்கள் காட்டிய அந்த அதீத அன்புதான் உங்களுக்கு பெரிய ஒரு அவமானத்தை தேடி கொடுத்திருக்கும். நீங்கள் யாரை உயிருக்கு மேலாக மதித்தீர்களோ அவர்களை உங்களை மிகவும் சாதாரணமாக நடத்தியிருப்பாங்க. இவன் நமக்கு எப்படியும் கிடைப்பான், எங்கும் ஓடிவிடப் போகிறான் என்ற ஒரு மலிவான எண்ணத்துடன் உங்களுடைய உணர்வுகளை காலால் மிதித்து துவம்சம் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் கொடுத்த அன்பின் தூய்மையை புரிந்து கொள்ளாமல் அதை உங்களின் பலவீனமாக மாற்றி உங்களை அளவைத்த தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கத்தாங்க செய்யும். மூன்றாவதாக, பணம் காரணமாக உங்களை மதிக்காமல் விட்ட நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. ரிஷபம் ராசியின் அதிபதி சுக்கிரன் என்பதால் உங்களுக்கு பணத்தின் மீதும் வசதியான வாழ்க்கையின் மீதும் இயல்பாகவே ஆசைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் உழைத்துதான் சம்பாதிக்க வேண்டும் என்ற கொள்கை உடைய ஒரு நபர்கள் நீங்கள் தான். உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பொருளாதார ரீதியாக நீங்கள் சற்று பின்தங்கி இருந்தபோது அல்லது பண நெருக்கடியில் தவித்த போது உங்களை சுற்றி இருந்தவர்கள் உங்களை ஒரு மனிதனாகவே மதித்திருக்க மாட்டாங்க. பணம் இருந்தால் மட்டுமே மரியாதை தரும் இந்த சமுதாயம் உங்களின் திறமையையோ அல்லது நல்ல குணத்தையோ பார்க்காமல் உங்களுடைய கையில் பணமில்லை என்ற ஒரே காரணத்திற்காக உங்களை புறக்கணித்திருக்கும். பணக்கார உறவினர்களின் விசேஷங்களில் உங்களுக்கு முறையான அழைப்பு என்பது இல்லாமல் போயிருக்கும். அப்படியே சென்றாலுமே ஒரு ஓரமாக உங்களை அமர வைக்கப்பட்டு உங்களுடைய வறுமையை கேலி செய்யக்கூடிய விதமாக பேசிய போது உங்களுடைய நெஞ்சங்கள் துடித்திருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில கூப்பிட்டு வைத்து அவமானப்படுத்திய சில நிகழ்வுகளாக இருக்கத்தாங்க செய்யும். நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். இதெல்லாம் நடந்திருக்கா இல்லையா என்பதையும் தெரிவித்துக் கொள்ளுங்கள். நானும் பார்த்து தெரிந்து கொள்கிறேன். இனிமே வரக்கூடிய நாட்களில் எந்த அளவுக்கு மாற்றங்கள் இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய நாளை முதல் ரிஷப ராசியான ராசிநாதன் சுக்கிரன் என்பதால் உங்களுக்கு பொன் பொருள் பூமி சேர்க்கை மீது இயல்பாகவே ஒரு ஈர்ப்பு இருக்கும். அதனாலேயே கடந்த காலங்களில் உங்களுடைய 10ஆம் மற்றும் 11ஆம் இடங்களோடு சம்பந்தப்பட்ட கிரகநிலைகளும் 7.5 சனியின் தாக்கங்களும் உங்களை நிலைக்குனிய வைத்திருக்கும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காமலும் வந்த பணமும் கை நழுவி போய் நாம் எதற்கும் லாய்க்கில்லையோ
என்று உங்களை நீங்களே சந்தேகப்படும்படி காலங்கள் சோதித்திருக்கும். ஆனால் வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல், அதாவது நாளை முதல் பணம் சேர்க்கக்கூடிய சக்தி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். ரிஷபம் ராசிக்காரங்களே, கடந்த காலங்களில் உங்களிடம் எவ்வளவு பணம் வந்திருந்தாலுமே அது ஏதோ ஒரு மருத்துவ செலவாகவோ, வீண் விரயமாகவோ அல்லது மற்றவங்களுக்கு கொடுத்த கடனாகவோ கைவிட்டு போயிருந்திருக்கும். பணம் சம்பாதிக்கிறேன், ஆனால் என்னிடம் தங்கவே இல்லையே என்ற உங்களின் நீண்ட நாள் இயக்கங்கள் நாளை முதல் முடிவுக்கு வரப்போகிறது. பிரபஞ்சத்தின் காந்த சக்தி உங்களின் தனஸ்தானத்தில் குடியேறுவதால் பணத்தை ஈர்க்கும் மற்றும் அதனை உங்களிடமே தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ரகசிய வித்தையையும் உங்களுக்கு தானாகவே புரியவும் வைக்கும். பணம் என்பது எவ்வளவு முக்கியம், நம்முடைய உழைப்பு அதைவிட முக்கியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீங்க. புதிய வருமான வழிகள் திறப்பதுடன் கையில் வரக்கூடிய ₹1 கூட வீணாக்காமல் அது பல மடங்காக பெருகும் வண்ணம் சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உருவாக்கி கொள்வீங்க. உங்களை ஏமாளி என்று நினைத்தவர்கள் வியக்கின்ற வண்ணம் உங்கள் வங்கி கணக்கும் இந்த ஒரு நேரத்துல உயரவும் ஆரம்பிக்கும். இதெல்லாமே இந்த ஒரு நேரத்துல நிச்சயமாக நடக்கும். சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில நிலையான ஒரு வருமானத்தை இது நாளை முதல் தரவும் போகிறார். சனி பகவான் உழைப்பாளிகளின் ஒரு தோழன். நீங்கள் கடந்த காலங்களில் அழுது கொண்டே உழைத்த அத்தனை உழைப்பையும் அவர் கணக்கெடுத்து வைத்திருப்பார். இனி உங்களின் வருமானத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை உண்டாக்கி கொடுப்பார். மாத சம்பளம் வாங்குபவர்களுக்கு தடையற்ற ஊதிய உயர்வும், தொழிலதிபர்களுக்கு தேக்கமில்லாத பணப்புழக்கமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே ஏற்பட போகிறது. இந்த மாதம் பணமானது வரும், அடுத்த மாதம் வருமா என்று தெரியாது என்ற ஒரு பயத்திலிருந்து சனி பகவான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறார். ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்ட தேதியில் உங்களை தேடி வரக்கூடிய நிரந்தரமான பாதுகாப்பான வருமானத்தை அவர் உங்களுடைய வாழ்க்கையில உறுதி செய்யவும் ஆரம்பிப்பார். இந்த நிலையான வருமானம் உங்கள் மன அழுத்தத்தை போக்கி எதிர்காலத்தை பற்றிய ஒரு பேரமைதியை உங்களுக்குள்ள உருவாக்கி கொடுக்கும். எனவே இனிமே பணத்தை பற்றி எந்த விதமான பயமும் வேண்டாம். சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில உங்க கூடவே இருந்து போதுமான அளவுக்கு நல்ல ஒரு லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். புதிய பிஸ்னஸ் உங்களுக்கு லாபம் தரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். சொந்தமான தொழில் தொடங்க வேண்டும் அல்லது இருக்கின்ற தொழிலை அடுத்த கட்டத்திற்கு விரிவுபடுத்த வேண்டும் என்ற உங்களின் நீண்ட நாள் கனவுகள் இப்போது நினைவாக போகிறது. நீங்கள் கையில் எடுக்கும் புதிய வியாபார யுக்திகள், ஆன்லைன் பிஸ்னஸ் அல்லது கூட்டு தொழில் எதுவாக இருந்தாலுமே அது ஆரம்பத்தில் மெதுவாக தொடங்கினாலும் மிக குறுகிய காலத்தில் அசாத்திய ஒரு லாபத்தை உங்களுக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். நீங்களே அதிர்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு அது நல்ல ஒரு லாபத்தை இனிமே உங்களுடைய வாழ்க்கையில தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையின் நிலைமை மாறப்போகிறது. சந்தையின் தேவை என்ன என்பதை உங்களுடைய சுக்கிரனின் புத்திசாலித்தனம் மிக சரியாக உங்களுக்கு கணித்து கொடுக்கும். வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க. உங்களின் புதிய தயாரிப்புகளுக்கோ அல்லது சேவைகளுக்கோ சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமும் லாபமும் கிடைத்து நீங்கள் ஒரு வெற்றிக்காரனாக, தொழிலதிபராக வலம் வரக்கூடிய நல்ல ஒரு காலமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் இதற்கு நீங்கள் உழைக்க வேண்டும். உழைத்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்காதது எதுவுமே கிடையாது. முடிந்த அளவுக்கு நீங்க உழைத்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நாளை முதல் நிச்சயமாக நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய ஒரு பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம்.